ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் டேயில் ஆரம்பிக்கிறோம். அதாவது புது சீரீஸ் 5 days 5 moves-ஓட ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும், சீரீஸ் 5. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தான். அதில் நம்ம பார்க்க போகிறது மினி ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ்ன்னு கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவீங்க, அதனால தான் நான் மினி ஸ்குவாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணால் தான் டீப்பாக கீழே வரைக்கும் உட்கார்ற மாதிரி போயிட்டு மேலே ஏறணும். அது காலை எல்லாருக்கும் டைட் ஆக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாது, படி ஏற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் யாருமே அதை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அந்த பெனிஃபிட்ஸை ஏன் விடுவானே, அதனால் அதோட மினி வெர்ஷன் மினி ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்கிறது. இதை நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுலேயே 3 வேரியேஷன்ஸோடவும் வந்திருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்கள், கஷ்டமாகவே இருக்காது, கால் பெயினே உங்களுக்கு இருக்காது. தைஸும் டைட்டே ஆகலை, 2 நாள் ஆனாலும் எனக்கு வலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மினி ஸ்குவாட்ஸை நீங்கள் உங்களோட ரெகுலர் எக்ஸசைஸில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ அதை நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு இன்றைக்கே அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? இதை ஸ்டே டியூன். மினி ஸ்குவாட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு, அதாவது ரெகுலர் ஸ்குவாட்ஸ் டீப்பாக இது வரைக்கும் போயிட்டு வருவோம் இல்லையா, அதை நீங்கள் பண்ண வேண்டாம். சிம்பிளாக எவ்வளோ தூரம் கொஞ்சோண்டு உட்கார மாதிரி போயிட்டு எழுந்துருங்க, அவ்வளோ. பாருங்கள், கையை கூட நீங்கள் இப்படி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக வச்சுக்கோங்க. இது போக முடியாதா? பாருங்கள், இவ்வளோதான் போகும். சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். கீழே போங்க, மேலே வாங்க, நீஸ் பெண்ட்லேயே இருங்க, அவ்வளோ. 3 4 5. இது மினி ஸ்குவாட். இதோட அடுத்த வேரியேஷன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கலாமா? அதோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மினி ஸ்குவாட்ஸ் அண்ட் ஹோல்டு. அதாவது கொஞ்சமாக ஸ்குவாட் பண்ணுங்கள், அதில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ செகண்ட்ஸ் முடியுதோ, 3 seconds ட்ரை பண்ணுங்கள், 5 seconds ட்ரை பண்ணுங்கள், எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி இஷ்டமாக இல்லாத வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறமா எழுந்துக்கோங்க. பண்ணி பார்க்கலாமா? சரிங்க. திருப்பி மினி ஸ்குவாட்ஸ் 1 2 3 4 5. ஓகே, இப்படி முதுகு முன்னாடி சாய்க்காதீங்க, இல்லை முதுக பின்னாடியும் போகக்கூடாது, பேலன்ஸ் இல்லாமல் ஆகிடாதீங்க. பக்கத்தில் செவுறு ஏதாவது இருந்தால் இல்லை சேர் ஏதாவது இருந்தால் போட்டுட்டு கூட பண்ணலாம். ஓகே, கால் பெண்ட் இருந்துகிட்டே இருக்கட்டும். மினி ஸ்குவாட்ஸ், ஹோல்ட் ஃபார் few seconds. 1 2 3 4 5. ரைஸ். மினி ஸ்குவாட்ஸ் 1 2 3 4 5. ரைஸ். ஓகே இல்லையா? இந்த செகண்ட் வேரியேஷனும் சிம்பிளாக தானே இருக்குது. வெரி குட். இப்போ நம்ம தேர்ட் வேரியேஷன் பார்ப்போமா? தேர்ட் வேரியேஷன் மினி ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், அங்கேயே பல்ஸ் பண்ணுங்கள். அதாவது டிப் அப் இது பண்ண போகிறோம். பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. இதுவும் நீங்கள் பண்ணாமே எதுவும் கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க, பார்த்துட்டு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட ஈஸினஸ் தெரியும். மினி ஸ்குவாட்ஸ், பல்ஸ் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரலாம். 1 2 3 4 5. ரைஸ். அகெயின் 1 2 3 4 5. ரைஸ். நீஸ் நேராக நிற்கக்கூடாது, கொஞ்சம் பெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் மினி ஸ்குவாட்ஸ், பல்ஸ் 1 2 3 4 5. ரைஸ். எஸ், we have done all the 3 variations. இப்போ இந்த மினி ஸ்குவாட்ஸோட பெனிஃபிட் சொல்கிற டைமில் வந்துட்டோம். அதாவது எல்லா எக்ஸசைஸ், லோவர் பாடி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இது கீழ் உடம்புக்கான வலுவை அதிகப்படுத்தும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் இது. இது ஒன்று இருக்கவே இருக்குது எப்பயுமே. இது தவிர்த்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லட்டுமா? இது ஜாயின்ஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். என்னென்ன ஜாயின்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது? ஹிப் ஜாயின்ஸ். ஏன்னா இப்படி போயிட்டு மேலே வரும் இல்லையா, ஸோ இந்த ஹிப்போட ஜாயின்ஸை ஹெல்த்தியாக ஆக்கும். அது தவிர்த்து முட்டோட ஹெல்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது எல்லா எக்ஸசைஸ்லையும் நான் ரொட்டீனாக சொல்கிறேன். இதில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம போன்ஸோட டென்சிட்டியை அதிகப்படுத்துமா. அதாவது நம்மளுக்கு வயசு ஆக ஆக போன் டென்சிட்டி குறையும். அதாவது அதில் இருக்கிற கால்சியம் குறைய ஆரம்பிச்சுன்னா டென்சிட்டியும் குறைஞ்சிரும். அப்போ போன்ஸ் எல்லாம் கிளாஸ் மாதிரி ஆகிடும், பிரிட்டில் ஆகிடும். ஸோ அதனால தான் வயசாகும்போது நம்ம சின்ன உட்கார்ந்த இடத்துலேருந்து தரையில் இடறி விழுந்தால் கூட ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஒரு கிராக்லாம் ஏற்படுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சரெல்லாம் பிற்காலத்தில் அவாய்ட் பண்ணணும்னா இப்போவே நம்ம போன் டென்சிட்டியை ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கான எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மினி ஸ்குவாட்ஸ். ஸோ இது பண்ணும்போது கட்டாயம் நம்மளோட போன்ஸில் இருக்கிற கால்சியம் குறையாமல் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் போன்ஸ். இது தவிர்த்து ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ அது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸும். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கூட போதும், அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய நேரம் வரும். ஸோ இதை கட்டாயம் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த எக்ஸசைஸ் பற்றி திருப்பி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இதை நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு அப்போ பெனிஃபிஷியலாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுதான் என்னோட எய்ம். ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கீப் ப்ராக்டிசிங் till I come tomorrow with a new exercise for lower body in my 5th series. Okay, till then stay tuned to my channel Fitty 50. Bye.